குளோனிங் விபரீதம். சுஜாதா. குளோனிங் எனும் சொல்லுக்கு ஒரு தமிழ் சொல் தேவைப்படுகிறது. என் சிங்கப்பூர் நண்பர் அரவிந்தன் மறு என்ற சொல்லை பரிந்துரைத்தார். படியெடுத்தல் என்பது அந்த செயலை வர்ணிக்கும் கொஞ்சம் நீளமான சொல். மறுபடி என்பதை வினையெச்சமாக இல்லாமல் பெயர்ச்சொல்லாக பயன்படுத்தினால் கொஞ்சம் கிட்டே வருகிறது. அண்மையில் ஸ்காட்லாந்து எடின்பரோ நகரில் ராஸ்லின் ஆராய்ச்சி சாலையில் ஒரு பரிசோதனையை வெற்றிகரமாக முடித்ததாக நேச்சர் பத்திரிகையில் செய்தி வந்தது. இந்த பரிசோதனையின் சரித்திர முக்கியத்துவம் பிற்பாடுதான் தெரியப் போகிறது. அணுகுண்டின் கண்டுபிடிப்புக்கு ஈடாக இதை சொல்கிறார்கள். அணுகுண்டு உயிர்களை அழித்தது. இந்த குளோனிங் பரிசோதனை உயிர்களை உண்டாக்கப் போகிறது. முதல் முறையாக மனிதன் கடவுளுக்கான ஒரு காரியத்தை செய்ய துவங்கி இருக்கிறான். இந்த ஆராய்ச்சியில் டாக்டர் வில்மட்டும் அவருடைய சகாக்களும் செய்த பரிசோதனை எளிமையானது. ஒரு ஆட்டின் மடியிலிருந்து அதன் செல் எனும் உயிரணுவை பிரித்து எடுத்து கொண்டு மற்றொரு ஆட்டின் கருமுட்டையை தனிப்படுத்தி அதில் உள்ள வம்ச செய்திகள் பொதிந்த உட்கருவை நீக்கிவிட்டு முதல் ஆட்டின் செல்லை ஒட்ட வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒட்ட வைத்த முட்டை சூலுற்றது. அதை வழக்கம் போல மற்றொரு ஆட்டின் கருப்பைக்குள் விதைத்து அது செவிலித்தாயாக ஒரு ஆட்டை ஈன்றது. பிறந்த ஆட்டுக்குட்டி மடியிலிருந்து செல் தந்த முதல் ஆட்டின் அச்சடித்த பிரதி போலவே பிறந்துள்ளது என்பதுதான் முக்கியம். இதில் என்ன அதிசயம்? அதுதான் டெஸ்ட் டியூப் பேபி என்று சொல்கிறார்களே, அது போலதானே இது என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை. முதல் முறையாக விந்தும் முட்டை இவைகளின் சம்பிரதாய இனச்சேர்க்கை இல்லாமல் உடலிலிருந்து நீக்கப்பட்ட ஒற்றை செல் பிரதி எடுக்கப்பட்டு பிறந்த ஆடு இது. ஜெராக்ஸ் பிரதி போல. இந்த பரிசோதனையை மனித இனத்தில் செய்தால் ஒரு ஆண்மகனை அல்லது பெண்ணை முழுமையாக பிரதியடிப்பது சாத்தியம். அதாவது, உங்கள் பெயர் ராமசாமி, உங்கள் மனைவி பெயர் சீதா என்றால் சீதாவின் வயிற்றில் இயற்கையாக பிறக்கும் குழந்தை கொஞ்சம் ராமசாமி கொஞ்சம் சீதா என்ற குணாதிசயங்கள் கலந்து பிறக்கும், இல்லையா? அப்படி இல்லாமல் சீதாவின் வயிற்றில் மற்றொரு முழு ராமசாமியை படியெடுப்பது போன்ற சாதனை. விதைக்கப்பட்ட செல் உயிரணுவின் அத்தனை குணங்களும் ஒரே ஆசாமியிடமிருந்து வருகிறது. அது ராமசாமி இறந்து போனாலும் மற்றொரு ராமசாமி அச்சு அசல், அதே சாயல், அதே கோபம், அதே இடது கை பழக்கம் என்று நீடிப்பான். இவ்வாறு ராமசாமி 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 என்று நூற்றுக்கணக்கான ராமசாமிகளை உண்டாக்க முடியும். இந்த சோதனையை அமெரிக்க ஒரிகான் மாநிலத்தில் ஒரு சோதனை சாலையில் ரீசஸ் எனும் வகை குரங்குகளிடம் செய்து வெற்றி கண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் மேல் இந்த பரிசோதனை வரும் முன் அமெரிக்க அரசு இந்த சோதனையை தடை செய்ய போவதாக கிளின்டன் அறிவித்திருக்கிறார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர்கள் அண்மையில் ஒரு மாநாட்டில் ஒரே மாதிரி முகமூடி அணிந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். கருமுட்டையை பிரிப்பது இப்போதெல்லாம் சுலபம். இன்விட்ரோவில், அதாவது பரிசோதனை சாலைக்குள் அதைத்தான் செய்கிறார்கள். அதில் இருக்கிற பெண் மரபு செய்திகளை நீக்கி மற்றொரு பிரஜையின் மரபணுவை விதைத்து அந்த மற்றொருவரை படியெடுப்பதுதான் இதில் விந்தை. இந்த பரிசோதனையில் பலவிதமான கலாச்சார, மானிடவியல், சமூகவியல் தாக்கங்கள் உள்ளன. 80களில் ஐரா லெவின் என்பவர் எழுதிய பாய்ஸ் ஃப்ரம் பிரேசில் என்ற நாவலில் ஆயிரக்கணக்கான ஹிட்லர்களை உருவாக்கும் ஒரு பயங்கர நாசி சதி தென் அமெரிக்க நாட்டில் நடப்பதாக கற்பனை செய்து எழுதியிருப்பார். அது இப்போது நடைமுறையில் சாத்தியமாகி உள்ளது என்பது நிரூபணமாயிருக்கிறது. கடவுள் படைத்தபடி அம்மா அப்பா 2 பேரின் ஜீன்களும் கலந்து ஒரு குழந்தை உருவாகிறது. ஆனால் இந்த முறையில் ஒரு அப்பா அல்லது அம்மா அச்சடித்த பத்திரிகை போடுவது போல ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஈயடைச்சான் காப்பி போல மனிதர்களை உண்டாக்க முடியும். மரணத்தை வெல்ல மற்றொரு துணையின்றி தங்களை பிரதி எடுத்து கொள்ள முடியும்.
ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் என்று உலகளவில் ஒரு ஆராய்ச்சி இப்போது மேல்நாடுகளில், ஏன் இந்தியாவில் கூட நடந்து கொண்டிருக்கிறது. $300 கோடி செலவழிக்கிறார்கள். இதன் குறிக்கோள் மனித இனத்தின் மரபணுவின் அமைப்பு முழுவதையும் அறுதியிடுவதுதான். இந்த அம்சம் உங்கள் மரபணுவில் ஒரு ஜீன் அமைப்பில் செய்தியாக பதிந்திருக்கிறது. எங்கே என்று கண்டுபிடிப்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். சில வியாதிகளின் ஜீன்களை கண்டுபிடித்து உள்ளார்கள். அல்சைமர் உபாதை, சிக்கிள் செல் அனிமியா போன்ற சில வியாதிகளை உண்டாக்கும் ஜீன்களை அடையாளம் கண்டுபிடித்துள்ளார்கள். குடிப்பழக்கம், ஸ்கீசோஃப்ரினியா எனும் மனநோய், ஏன் வன்முறை விருப்பம், இவை எல்லாமே ஜீன்களை சார்ந்தவை என்று சுமார் 4000 வியாதிகளை சொல்கிறார்கள். இந்த பரிசோதனையின் வெற்றி காட்டும் எதிர்கால சாத்தியக்கூறு நம்மை அச்சுறுத்துகிறது. ஒரு ஆதர்ச மனிதனுக்கான உயிரணுவை நம்மால் உண்டாக்க முடியும். குறைப்பட்ட ஜீன்களை எல்லாம் வெட்டி ஒட்டி உருவாக்கி அவனையே ஆயிரக்கணக்கில் பிரதி எடுக்கவும் முடியும். அவனுக்கு தனிப்பெயர் வேண்டாம். A1, A2, A3 என்று பெயர் வைத்து விடலாம். இவ்வாறு தனி மனிதர்களுக்கிடையே வேறுபாடின்றி எறும்புகள் போல, தேனீக்கள் போல மனிதர்கள் உருவாகலாம். அனைவரும் ஆதர்ச மனிதர்கள். இதில் சிக்கல் என்னவென்றால், ஆதர்ச மனிதனின் குணங்கள் என்ன என்பதை யார் தீர்மானிப்பது? அவன் யார்? கருப்பா, சிவப்பா, உயரம் என்ன? எல்லாவற்றிற்கும் அவன் புன்னகைக்க வேண்டுமா? அவனிடம் வன்முறையே கிடையாதா? வேறுபாடே இல்லாத சமுதாயம் விரும்பத்தக்கதா? பௌராணிக சொர்க்கம் போல அங்கே ஒரு சண்டையோ சச்சரவோ, கேவலம் கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியா என்ற பெயரில் ஒரு பட்டிமன்றமோ இருக்க வேண்டாமா? அரவிந்த் சுவாமி அழகாக இருக்கிறார் என்பதற்காக உலகில் உள்ள அனைவருமே அரவிந்த் சுவாமி அரவிந்த் சுவாமி என்று பிரதி எடுத்தால் போர் அடித்து விடாதோ?